ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஊனமுற்றவர்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்துட்டு இவருக்கு துணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் பவுல் வடிகால் அவர்கள் வந்துட்டு வாயில் சத்தியத்தை அவர் சொல்கிறதும் இல்லாமல் சத்தியத்தின்படி கிரிகள்னால் நடக்கவும் எங்களுக்கு செய்ய வச்சுருக்காரு. அதனால் அந்த சார்பில் இப்போ நான் துணி அவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து இந்த பொண்ணுக்கு நான் அந்த பொண்ணுக்கு இந்த துணி நீ போட்டுக்கோ. அதுவும் உன்னோட ஒய்ஃபு சரி தண்ணி எடுக்க போயிருக்கா அதுக்கு இது கொடுத்துடும். சரியா? இது வந்து உனக்கு தான். இது ரெண்டுக்கும் அந்த பாப்பாவுக்கு. சரி இது வந்து அந்த இது ஒய்ஃபுக்கு. சரியா? ரெண்டு. இது உங்களுக்கு சேலை. சரியா? இந்த அம்மாவுக்கு சாரி. சரியா? நீங்கள் வச்சுக்கங்க, சந்தோஷமா இருங்க. இது வந்து உங்களுக்கு. சரியா? ஷர்ட்டு, சாக்ஸ். சரியா? சந்தோஷமா? செட்டு டாக்ஸ். ஓகேவா? ஐயா நான் உங்களுக்கு நான் அப்புறமா கொண்டு வந்து தரேன். மறுபடியும் நான் அப்புறமா கொண்டு வந்து தரேன். இப்போ இல்லை. சரியா? இப்போ இல்லை, நான் அப்புறம் தரேன். கொண்டு தரேன். அது கொடுத்து இந்த பையனுக்கு வந்துட்டு இதை வச்சுக்கோ. இது உங்களுக்கு தான். நான் வந்து சின்ன பையனை காட்டு. அந்த பையனுக்கு சின்ன பையனுக்கு 2 ஷர்ட்டு. சரியா? சரி சரி பாரு. 2 ஷர்ட் நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு சட்டை எடுத்துகிட்டு வரேன். பட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு வரேன். ஷர்ட்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு தமிழ் தெரியலன்னு சொல்ல. சரி பரவாயில்ல, இவங்களுக்கு எல்லாமே நான் இப்போ கொடுத்துட்டேன். நான் மறுமுறை உங்களுக்கு வந்து எடுத்து வந்து தரேன். சரியா? ஓகே. சரியா? சட்டை தரேன். அப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு சரி இதை வந்து நான் வந்து சத்தியத்தின்படி வந்துட்டு செய்கிறோம். எங்கள் அண்ணன் வந்துட்டு இப்படி சொல்லி இப்படி எடுத்து கொடுத்துருக்குறாரு. நான் கிறிஸ்துமஸ்க்கு தான் கொடுக்கலான்னு நினச்சிருந்தோம். நன்மை செய்ய முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதனால் வசனத்தின்படி நன்மை செய்ய முந்திக் கொள்வோம். இன்னும் ஒரு குடும்பங்கள் இருக்காங்களாட்டு இருக்குது. 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு நான் மறுபடியும் இந்த ஐயாவும் கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்களுக்கு நம்ம மறுபடியும் செய்வோம். இப்போ இந்த குடும்பத்துக்கு செஞ்சிட்டோம். இயேசு எப்படி நன்மை செய்ய சுற்றி தெரிஞ்சாரோ அந்த மாதிரி நம்ம அது நன்மையானதை செய்வோம். அண்ணன் கருணாகரன் அண்ணனுக்கு இவருக்கு மூலியமாக ஒரு இது ஒரு சீலை வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் வர்றேன் இந்த வாரம் வந்து இவருக்கு இந்த உங்களுக்கு பசங்களுக்கு எடுக்கலாம். சரியா? சட்டை வேணுமா போட்டுக்கதான். இவங்க எல்லாமே சட்டை தான் கேட்குறாங்க போட்டுக்கிறதுக்கு. சாப்பாடை விட இவங்களுக்கு சட்டை தான் முக்கியம் மனுஷனுக்கு. சரி சரி பாருங்க. இந்தாங்க பையை போட்டு வச்சு. இந்த பாப்பா இந்த பையில் எடுத்து போட்டு வச்சு. பையில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. எடுத்து போட்டு வச்சு. சரி வேணுமா? சரி 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 பையில் எடுத்து போட்டு வச்சுக்கங்க. நான் வரேன். நெக்ஸ்ட் டைம் வரேன். நெக்ஸ்ட் டைம் வந்தால் நான் வரேன். சரி வரேன். இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு திக்கற்ற பிள்ளைகள் யாருன்னா இவங்க தான். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரத்தினாலே அவர்களை விசாரிக்கிறதும் சுயம் நலம் என்கின்ற உலகத்தால் கரைபடியாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பையில் போட்டு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. யாக்கோபு 1:27. இந்த வசனத்தை எங்களுக்கு அடிக்கடி எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்புறமா இன்னொரு வசனம் கூட சொல்லி காட்டுறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு
எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவர்கள் என்றால் யார்? இவர்களைப் போல இருக்கிறவர்கள் தான் அவர்கள், திக்கட்ட உதவ பரதேசிகள். அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம் இருக்கிறது. மத்தேயு 7:12. அதனால் அண்ணன் இந்த வசனத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனத்தம் படி நமக்கு நடக்க வச்சிருக்கிறாரு. அதனால் அவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சது பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு டைம் அவங்களுக்கு உதவி செய்யும் போட்டு பார்க்குறோம். சரி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.